சார் வண்டியை நிப்பாட்டாதீங்க சார். போங்க சார். போடா முன்னாடி போய் நிப்பாட்டலாம். போ போ நிப்பாட்டு. இறங்கணும். இறங்கி போடலாம்ல. என்னைய ஃபாலோ பண்ணி போறியா நீ? போடலாம்ல. போடு விடாத. போடு. ஏய் தள்ளி ஓவரல. போலீஸ் கூப்பிடுவேன். போயிடுங்க இங்க பொதச்சிருமண்டா. யாருகிட்ட? சாரி சார். சாரி அப்பர்ணா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார். நீங்க பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போங்க சார். டேய் இதுக்கட இவ்வளவு பத்தி இவ்வளவு பில்டப் பண்ண என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சுடா. அவன் சொன்னது எங்கடா நடக்குது? அவ சொன்னா எப்படியா இருந்தாலும் நடக்கும் மாமா, நம்பு. லாவண்யா கிட்ட நான் சாரி கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சேஃபா வீட்டுக்கு போங்க சார். நான் தான் சொன்னல, அவ சொன்னா அப்படியே நடக்கும்னு. பாத்தியா? ஆமாடா, சீக்கிரம்டா. டேய் நாளைக்கு ஆபீஸ் லீவு, எம்டி செத்துடா. வண்டியை ஒயிசா போடுறா. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சுருப்பேன். அது என்கிட்ட கூட சொல்ல மறந்துருக்கலாம். அது என்னன்னு யோசி. அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷனாக இருக்க முடியும். இதுதான் எல்லாத்துக்குமே காரணமா? இந்த கல்லை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் இருக்க முடியும். இந்த கல்லை மட்டும் உடைஞ்சிட்டா மரணம், விபரீத மரணம் நிகழும். இதுதான் நான் சொல்றதெல்லாம் செய்தா? இது இருந்தா தானே பிரச்சனை. ஐயா குலதெய்வமே, இனிமே இந்த கத்திக்கு ரத்தத்துக்கு வேலை வரக்கூடாது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகக்கூடாது. இந்த தொழிலை நான் மாற்ற போறேன். இந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த அபர்ணா பொண்ணு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். பின்லேடன் மாதிரி பெரிய ரவுடியாவை எங்க மாமாவை ஆசீர்வதிங்கள் கடவுளே. நாம ரவுடிடா, தீவிரவாதி மாதிரி பேசுற இடியட். சாமி, இவன் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்ன நல்லபடியா காப்பாத்துங்கப்பா. மாப்பிள்ள, நீ சொன்னதை வச்சுதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போறேன். இது நல்லபடியா நடக்குமா நடக்காதடா? நீ விடுமாமா. அந்த அபர்ணா பொண்ணாண்ட போய் நம்ம யார கொல்ல போறோமோ அவன் போட்டோவை காமிச்சு இவனை செத்துருன்னு சொல்ல சொன்னா செத்துற போறான். ஈஸி மேட்ரு. பிரில்லியன்ட். டேய் போன் ஆன் பண்றான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, சரியா கேக்கல. ஹலோ, யார் பேசுறது? குறகுறன்னு கேக்குது. ஹலோ, கேக்குதா? மாப்ள, நீயே பேசு மாப்ள. ஓகே. ஹலோ, யாரை மர்டர் பண்ணுமோ அவங்க போட்டோ அனுப்புங்க. ஒரு மர்டருக்கு 1 லட்சம். 50% அட்வான்ஸ் ஜிபேல அனுப்புங்க. 1 லட்சமா? கேரளாவில் 500 ரூபாய்க்கே தங்க இருக்க ஆள் இருக்காங்க. ஏன் பீகார்ல கூட ஒரு கோட்டருக்கும் கோயில் பிரியாணியும் கொலை பண்றானுங்க. இங்க பாரு, நம்ம ஊரு போலீஸ்காரங்களாம் சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்காத.
திரும்புற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கானுங்க. மவுட்ரு பண்ண மறுநாளே கொலை பண்ண உடனே கொலை பண்ண சொன்ன உன்னையே புடிச்சு உள்ள தள்ளிடுவானுங்க. இப்போ முடியுமா முடியாதா? நமக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஒத்து வந்தா மவுட்ரு பண்ணுவோம், இல்ல கேஸ் ரிட்டர்ன் பண்றோம். சபாஸ் மாப்பிள சபாஸ். கேட்டல வயசை எவ்வளவு கரடு முரடாகுது. கொலையை கொடூரமா பண்ணுவோம். சேதாரம் உண்டு, ஆதாரம் இல்ல. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. போங்கடா துப்பாக்கி வருங்களா? அண்ணே உங்க தம்பியை கொண்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே இவ தானே உங்க தம்பியை கொண்டவ. உனக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் நான் வேணும், கெட்டது நடக்கும் போது நான் வேணாமா? ஓ மூலமா நான் சில பேர் உயிரை எடுக்க வேண்டியிருக்க. முடியாது, என் கையால ஒரு உயிரை கொல்ல முடியாது. துடிச்சு ஒரு உயிர் சாகிறத என்னால பார்க்க முடியாது. என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். சாக வேண்டியவங்க தான். சாகிற வலினா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் D4 ஃபார்மசூட்டிக்கல் சார்பா உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், தியாகராஜன், ஸ்டீஃபன், டாக்டர் ருத்ரன், நாங்கள் 4 பேர் தான் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி 36 கம்பெனிஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் உங்கள் சப்போர்ட் தான். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. என்ஜாய். என்ன உன் ஹஸ்பண்ட் ஓல்டு ஃபேஷன்ல கண்ணாடி போட்டிருக்காரு? ஆமா, உன் ஹஸ்பண்ட் மட்டும் சூட்டே ஆகாத சூட் போட்டிருக்காரு. டாக்டர் சம்சார் எப்படி கோத்து கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு அப்படி போட்டாதான் பிடிக்கும் இல்ல? அம்மா மதர் டங் தெலுங்குலடா, அதனாலதான். அப்ப நானு? நீ தமிழா தங்கம். அப்ப எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுங்க. ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ நமஸ்காரா. ಕರ್ನಾಟಕ ಆಡಿಟ್ರು ಕರೆಕ್ಟ್ ಟೈಮಿಗೆ ಬಂದಿರು. என்ன கடாலாம் வெட்டியாச்சா? வெட்டிடுவோம். என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்ட்டி நடக்குது, நம்ம தான் டெய்லி பாத்துக்கிறோமே. நாளைக்கு பேசிப்போம். நம்ம கம்பெனியோட புது ஆடிட்டர். வெரி சின்சியர். தேங்க்யூ சார். யார் இவங்க? பாவம் அந்த பொண்ணு ஃபேமிலியை விட்டுட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஆந்திராலேருந்து ஓடி வந்துட்டா. குழந்தை பிறந்ததும் ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் திரும்பி ஊருக்கு போகாமல் வைராகியமாக இங்கே இருந்து அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா.